Hi there, this is Deepika here. Welcome back to Know the Difference. இந்த Know the Difference அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம நிறைய கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டு அண்ட் வெரி. ஸோ இந்த டு அப்படின்றதுக்கும் வெரி அப்படின்றதுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான் இல்லையா? ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மிகவும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டு ஆர் வெரி அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். Without any further delay, let's jump into the lesson. So first of all, to and very எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, to அப்படின்றது வந்து when you talk about something negative, இப்போ அதிகமாக தான் இருக்கு, ஆனால் அது நெகட்டிவான டோன்ல நீங்க கன்வே பண்ணணும் அப்படின்னா you can go by to அப்படின்றத சொல்லுங்க. அதுவே வந்து you want to talk about something positive, அதுல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது you can go by very அப்படின்றத யூஸ் பண்ணலாம். For example, this is very interesting அப்படின்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து இட்ஸ் டூ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம இதை வந்து ஒரு பாசிட்டிவ் டோன்ல சொல்றோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம் இல்லையா? அதனால this is very interesting அப்படின்னு தான் சொல்லணும். It's too noisy to work. ஸோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நாய்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது நம்மளோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா? இந்த மாதிரி வந்து நெகட்டிவா சொல்றதுனால தான் நம்ம அந்த இடத்துல டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். பாசிட்டிவ்க்கு வெரி அண்ட் நெகட்டிவ்க்கு டூ யூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு விஷயம் வந்து மேனேஜ் பண்ற லெவல்ல இருக்கும் இல்லையா? யூ கேன் மேனேஜ் தட் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வெரி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் அதே வந்து ரொம்ப எக்ஸசிவா போகும்போது உங்களால யூ கேனாட் மேனேஜ் தட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டு எக்ஸாம்பிளிஃபை திஸ், த காஃபி இஸ் வெரி ஹாட். ஸோ வெரி ஹாட் அப்படின்னா அது ரொம்ப சூடாக தான் இருக்கு, பட் யூ கேன் ட்ரிங்க் இட் அப்படின்னு அர்த்தம். இதே அந்த இடத்துல டூ ஹாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன்னா நம்மளால குடிக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். த காஃபி இஸ் டூ ஹாட் அண்ட் ஐ கேன் நாட் ட்ரிங்க் இட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது இல்லையா? அக்செப்ட் பண்ற லெவல்ல இருக்கும்போது இட்ஸ் வெரின்னு வரும். அதே அக்செப்ட் பண்ண முடியல, யூ கேன் நாட் மேனேஜ் தட் அப்படிங்கும்போது இட்ஸ் டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். That's all for today's lesson. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.